இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 3XO AX5. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,49,978. இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேவரட் கலர் இந்த மாடலில். இன்ஜின் வந்து 1197cc, பவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 109.9 bhp வரும். டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல், டிரைவர் டைப் வந்து FWD. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 19 கொடுக்குது. ஃபியூல் வந்து பெட்ரோல் வண்டி இந்த வண்டி. நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து நெக்ஸான் இது கூட வந்து கம்பேர் பண்ணலாம், பிரெஸா இது கூட. ரொம்ப வந்து கம்ஃபர்டான நிறைய ஃபியூச்சர் உள்ள வண்டி இந்த வண்டி. இன்ஜின் வந்து ஸ்டைலைன் இன்ஜின். இந்த இன்ஜின் அதாவது மேக்ஸிமம் பவர் வந்து 109 வருது. டார்க் வந்து 200 கிடைக்குது. சிலிண்டர் 3 சிலிண்டரு. வால்வ் வந்து 4. டர்போ சார்ஜர் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டைப் மேனுவல், கியர் பாக்ஸ் 6. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. ஃபியூல் பெட்ரோல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 42 லிட்டர் டேங்க் வந்து இதில் இருக்குது. என்ன இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டியரிங் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் வந்து டிஸ்கில் தான் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் இருக்குது. அலாய் வீல் 16 இன்ச் அலாய் வீல். லென்த்து, பெர்த்து, ஹைட்டு, பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 365 லிட்டர். லென்த்து எல்லாமே நல்லா இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. வீல் பேஸ் 2600 mm. என்ன இது வந்து பவர் ஸ்டியரிங் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. அப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் டிரைவிங் சீட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, ரியர் ரீடிங் லேம்ப் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெட்செட் இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, ரியர் சீட் இருக்குது. என்னென்னா சென்ட்ரல் ஆர்ம் ரெஸ்ட் ரியரில், ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் இருக்குது, ரியர் ஏசி வெண்ட் இருக்குதுங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதுங்க, 60/40 ஃபோல்டபுள் ரியர் சீட்டு, கீலெஸ் என்ட்ரி, இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. யூபிஎஸ் சார்ஜர் வந்து ஃப்ரண்ட்லையும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் இருக்குது. அப்புறம் இன்னமும் நிறைய இருக்குதுங்க. டாக்கோமீட்டர் இருக்குது. லெதர் wrapped ஸ்டியரிங் வீல் இருக்குது. லெதர் wrap கியர் ஷிஃப்ட் செலக்டர் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் இருக்குது. டிஜிட்டல் கிளஸ்டர் தான். டிஜிட்டல் கிளஸ்டர் சைஸ் வந்து 10.25. மஹிந்திரா 3XO வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த பேஸ் அதிலிருந்து டாப் மாடல் வரைக்கும் வந்து சேஃப்டி வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்யலாம். எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ இதில் பேஸ் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ABS, EBD, எலக்ட்ரானிக் பிரேக்ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ESP, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டரில் ஒரு யூட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பர்டிகுலராக அந்தந்த வீலுக்கு கொடுக்க வேண்டிய டார்க் அண்ட் பவரை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும். ஓகே, வெஹிக்கிள் வந்து ஓவர் கண்ட்ரோலாக போகும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஓகே சார். 4 வீலுமே டிஸ்க் ஆப்ஷன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் உங்களுக்கு வந்து வீல் கேப் கொடுக்குறாங்க. மிட் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா அலாய் வீல் வந்துடுது, பட் பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆகும். டாப் மோஸ்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட். ஓகே, 7 லக்ஸுரி பேக்கேஜ் வரும். அண்ட் தென் உங்களுக்கு ரூஃப் ரெயில் ஆப்ஷன். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரம் பேஸ் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் வருது. பட் உங்களுக்கு அந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ், ரியர் ஏசி வெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னா இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து ப்ளூடூத்தும் ப்ளஸ் யூஎஸ்பியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்லேயே வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்துடும். மோஸ்ட்லி AX5 வேரியண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, அண்ட் தென் சன்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேசிவ் கீழே நீங்கள் கீ வந்து வெளியே எடுக்கணுன்ட்டு தேவை. இங்கேயும் ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கீ பாக்கெட்டில் இருந்தாலே போதும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார். இதுலேயே வந்து நீங்கள் டாப் மோஸ்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னா ஃபார்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு
உங்களுக்கு அதுலேயே வந்து மியூசிக் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கிளைமேட் கண்ட்ரோல். எப்படின்னா டிரைவர் ஒரு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டிரைவர் ஒரு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சார். அண்ட் தென் உங்களுக்கு டாப் மோஸ்ட் மாடலில் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. பாட்டில் ஹோல்டர் அண்ட் தென் ஸ்பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஓகே. ரியர் ஏசி வென்ட் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக பேஸ் டு டாப் மாடல் வந்துடுது. ஓகே. செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பை லெக் ரூம் அண்ட் தென் ஹெட் ரூம். புரியுது. மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பின்னாடி உட்காரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஆப்வியஸ்லி. ஓகே. செகண்ட் ரோ வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸான், ப்ரீஸா, கிராண்ட் விட்டாரா இந்த வெஹிக்கிள்லாம் நீங்கள் காம்படிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸும் சரி ஹெட் ரூம் ஸ்பேஸும் சரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் இக்னஸ் வெளியில் இறங்குறதும் ஏறுறதும் கம்ஃபர்டபுள். ஓகே. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லார்ஜர் சூட்கேஸும் ஒரு ஸ்மாலர் சூட்கேஸ் ப்ளஸ் ஏதாவது ஹேண்ட்பேக்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட இந்த காம்பேக்ட் செக்மெண்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 3995 வரும். ஓகே. ஸோ அந்த 3995 லென்த்தில் வந்து என்னென்னலாம் டிசைனிங்கில் வந்து கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அதை மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் லைக் அடாஸ் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு செட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு லேன் வந்து டிடெக்ட் ஆகுது. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் வெஹிக்கிளே கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஓகே. நீங்கள் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு ஆட்டோமேஷன் எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரைவ் பண்ணிக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்து இப்போ நீங்கள் 60 செட் பண்ணியிருக்கீங்க, அவங்க 40ல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெஹிக்கிள் வந்து 40க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே 3XO வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 9 lakhsலேருந்து வருது. ஓகே. டாப் மாடல் 16 lakhs வரைக்கும். ஓகே. ஓகே சார். அண்ட் தென் க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் உள்ள வரைக்கும் உங்களுக்கு இது ஆகும். ஓகே சார். இதுலேயே டாப் மோஸ்ட் மாடல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் எலிமினேட்டட் க்ளோ பாக்ஸ். ஓகே. இதோட பெரிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட வித் அதிகம் உங்களுக்கு. ஓகே. வித் அதிகம், அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் வெயிட் அதிகம். ஓகே. ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 120 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். புரியுது சார். அண்ட் தென் ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்னஸ் சார். ஓகே. ஸோ இப்போது மோஸ்ட்லி வந்து இந்த செக்மெண்ட் வெஹிக்கிள் வந்து சிட்டி ட்ரைவிங் as well as ஹைவே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற போது சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டேரிங் ஹார்டாக இல்லாத மாதிரி நல்லாவே ஸ்மூத்தாக கொடுத்துருப்பாங்க. அதே விஷயத்தில் உங்களுக்கு ட்ரைவ் மோட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஸ்மார்ட், கம்ஃபர்ட் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஓகே. இப்போ லாங்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துக்கலாம். ஓகே. சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது நார்மல் மோடு, கம்ஃபர்ட் மோடு. ஓகே சார். தேங்க்யூ சார்.